ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலக்கல் பாக்கியா யூடியூப் சேனல். சனிக்கிழமை என் தங்கச்சியோட பொண்ணுக்கு பர்த்டே. அவங்க வீட்டுக்கு போயிட்டு, வண்ணாரப்பேட்டையில் தான் அவங்க வீடு இருக்குது. அவங்க வீட்டுக்கு போயிட்டு அப்படியே நாங்கள் பீச்சுக்கு போனோம், நானும் என் பொண்ணும். ரொம்ப நாள் ஆச்சு பீச்சுக்கு போயிட்டு அப்படியே சரி வீடியோ எடுக்கலான்ட்டு. சூப்பராக இருந்தது சன்செட்டு. அது ஈவினிங் டைமில் எடுக்கும்போது செம்மையாக இருந்தது. யாருக்கெல்லாம் பெனினா பீச் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த சோளம் சாப்பிட்ணுன்னு அவளுக்கு ரொம்ப நாள் ஆசை. லாஸ்ட் டைம் அவங்க அண்ணா கூட பீச்சுக்கு போனோம். அங்கே நைட்டில் போனதுனால இந்தமாதிரி சுட்டு கொடுத்தாங்களாம். இதுமாரி அவள் சுட்டு சாப்பிட்டதில்லை, நானும் சாப்பிட்டதில்லை. நாங்கள் வேக வச்சது தான் சாப்பிட்ருக்கோம். அதை கேட்ட அவள் சரின்ட்டு அந்த அண்ணன் சுட்டு கொடுத்தாரு. இது ஒன்று 50 ரூபா. மசாலா போட்டு தரேன்னாரு. நாங்கள் கொஞ்சம் காரம் வேணாம், லைட்டாக போட்டு தாங்கன்னு சொன்னோம். ஆனால் டேஸ்ட்டு நல்லாவே இல்லை, அவளுக்கு பிடிக்கல. அன்றைக்கி சாப்பிடும் போது சூப்பராக இருந்ததான். இன்றைக்கி நல்லா இல்லை சொல்லிட்டா. பாதி சாப்பிட்டு கீழே போட்டுட்டா. உள்ளே வேகலை, சரியாக மசாலாலாம் எதுவும் ஆகல அப்படின்னா. எனக்கும் கொடுத்தா. எனக்கும் அந்த புகை நாத்தம் ஒரு மாதிரியாக இருந்தது. நான் ஒரு வயது சாப்பிட்டேன், எனக்கும் பிடிக்கல. கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. நான் கொஞ்சம் லைட்டாக வெயில் இருந்தது. ஒரு 5:30 இருக்கும். அப்போ தான் போனோம் நாங்கள். அப்புறம் நைட் ஆனால் வருவாங்க போல் எல்லாம். தண்ணிக்கிட்ட நாங்கள் போகல. இதுதான் ஃபஸ்ட் டைம். என் பொண்ணு எப்போ போனாலும் பீச்சில் தண்ணியில் காலை வைக்காமல் வராது அது. ஆனால் இந்த வாட்டி தண்ணிக்கிட்ட போகலன்னு சொல்லிட்டா. அப்புறம் கொஞ்ச நேரம் மண்ணில் உட்காந்து விடியெல்லாம் எடுத்துருந்தோம். நான் இது வாங்கினேன், அன்னாச்சி பழம் வாங்கினேன், சோளம் வாங்கினா. சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் வீடியோ எடுத்தோம். யாருக்கெல்லாம் அன்னாச்சி பழம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய குட்டி பசங்க தான். ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க இல்லையா, அதனால் நிறைய குட்டி பசங்க வந்திருந்தாங்க. ஜாலியாக விளையாடிட்டாங்க. முருங்க நைட் ஆயிடுச்சு, லைட்லாம் போட்டாங்க. சூப்பராக இருந்தது. மோஸ்ட்லி நாங்கள் நைட்டில் வரமாட்டோம் அவ்வளோவா. பகலில் நாங்கள் பகலில் போயிடுவோம். ஏன்னா இங்கேருந்து நம்ம திருப்பியும் பஸ் பிடிச்சி வீட்டுக்கு போகணும். அதனால் சொல்லிட்டு நைட்டில் வரமாட்டோம். அவங்க அப்பாவுக்கு வேலை இருக்குது, நானே என் பொண்ணு மட்டும்தான் வருவோம். இந்த வாட்டி தான் நைட்டில் வந்தோம். இந்த மூங்கிலில் சேர் போட்டிருந்தாங்க, சூப்பராக இருந்தது அது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. நல்லா லைட்டு வெளிச்சதெல்லாம். அந்த வானம் ப்ளூ கலரில் செம்மையாக இருந்தது. இந்த குட்டி பசங்களுக்கு விளையாடுறதுக்கு நிறையா இருந்தது. அழகாக ஊஞ்சல் சர்க்கஸ்லாம் போட்டிருந்தாங்க. பரவாயில்ல, இந்த கவர்மெண்ட்டில் இந்த ஃபெசிலிட்டி பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி. அழகாக ஜாலியாக பசங்க தண்ணியில் என்ஜாய் பண்ணி ஜாலியாக விளாட்னாங்க. அப்புறம் சீஸ் பால் வாங்கினோம். இது 5 50 ரூபா. நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் பாருங்கள், இந்த மூங்கில் சேரில் உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். இந்த லைட்டு கீழே ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். அப்புறம் அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் தூரமாக இருந்தது. சரி அப்படியே நடந்து வரும்போது இந்த விவேகானந்தர் இல்லம் பார்த்தோம். சரி அதையும் அப்படியே வீடியோ எடுத்தோம். பிளாட்ஃபார்மில் ஓரமாக நடந்து போயிட்டு தான் எங்களுக்கு பஸ்ஸு. அங்கேருந்து கொஞ்சம் தொலைவு நடக்கணுன்ட்டாங்க. இந்த வெளியில் பிங்க் கலர் லைட் வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்தது. அந்த விவேகானந்தர் இல்லத்தில் அந்த பிங்க் கலர் லைட்டு சூப்பராக இருந்தது. இந்த சிலையும் அப்படியே வீடியோ எடுத்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.